என்னதான் விதவிதமா புதுசு புதுசா ஸ்வீட் வந்தாலும், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான சுசியத்துக்கு என்னைக்குமே மவுசு குறையாது. எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, இன்னைக்கு அதையே செய்யலான்னு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். இது செய்ய 1 1/2 கப்பு கடலைப்பருப்பை 1, 2 தடவை நல்லா அலசிட்டு ஒரு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அடுத்து 5, 6 விசில் வச்சு கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மசிச்சுக்கிட்டேன். வேக வச்ச தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வடித்து விட்டதுக்கப்புறம் மசிச்சுக்கலாம். தண்ணி நான் 1க்கு 2 பங்கு வச்சு வேக வச்சுருந்தேன். அடுத்து சுசியத்துக்கு தேவையான இனிப்புக்கு வெள்ளைக்கரிசல் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஏற்கனவே மசிச்சு வச்ச கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுட்டேன். எந்த ஸ்வீட்டு செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துப்பேன். அதே மாதிரி இதுலேயும் சேர்த்துட்டேன். இது கூடயே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இது கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது 1 கப் அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து பூரணம் நல்லா கெட்டியானதும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். பூரணத்துக்கான மாவை நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். இது செய்ய 1 பங்கு பச்சரிசிக்கு 1/4 பங்குங்கிற அளவில் உளுந்து சேர்த்து இட்லிக்கு அரைக்கிற பக்குவத்தில் மாவை ரெடி பண்ணிக்கணும். அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கணும். பூரணம் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உருட்டிட்டு தயார் பண்ண மாவில் முக்கி சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் அருமையான சுசியம் ரெடி. எண்ணெய் நல்ல கரெக்டான சூட்டில் இருந்தால் நம்ம செய்கிற சுசியம் உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெளி நல்ல கிறிஸ்பியாகவும் அருமையாக இருக்கும். இந்த அருமையான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் சுசியத்தை நீங்களும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.